ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி வந்து நான் என்ன சண்டே குக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் தான் குக் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இன்றைக்கி இல்லை. ஆனால் இது சூப்பராக வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் டக்குன்னு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ எடுக்கிறேன். அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஒன்றும் பண்ணல. தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, லைட்டாக சீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமேட்டு 4 பச்சை மிளகாயை 2 பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு அதெல்லாம் தாளிப்பு முடிஞ்சதும் வெங்காயங்க ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா தளன்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி இருக்கும். இது சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு இந்த பெப்பர் சிக்கன். எல்லோரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஜூஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி 3 பெரிய தக்காளிங்க. அந்த தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக நான் சாப் பண்ணதுனால நல்ல கிரேவி கிடைக்கும். இதுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா இப்போ உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வருங்க. அது பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். வதக்கும் போது பார்த்திங்கன்னா சிக்கன் வெள்ளையாக வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம சிக்கனை வதக்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பெப்பர் சிக்கன்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல போன் பீஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளெஷ்ஷெல்லாம் ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஹார்ட் பீஸ்லாம் வாங்காதீங்க. வெறும் சதையெல்லாம் வாங்கினீங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கு நல்லா இருக்காது. கிரேவிக்கே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போன் பீஸாக வாங்கினீங்கன்னா தான் நல்லா காரசாரமாக அந்த கறிக்குள்ளே இறங்கி நல்லா வந்திருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோடு அந்த மிளகாய்த்தூள்லாம் சேர்ந்து வர அளவுக்கு பிரட்டி விட்டுக்கலாம். அப்பையும் பார்த்திங்கன்னா சிக்கன் சேர்ந்து நல்லா வெந்து வரும். அப்படியே சிக்கன் மேலே நல்லா கோட் ஆயிரும் மசாலா ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி இப்போ இந்த சிக்கனோடு சேர்க்க போகிறேங்க.
அவ்வளோதான். இது வந்து செமி கிரேவியாக தான் இருக்கும். அதனால் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கரெக்டாக 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பெப்பர் மசாலாவுக்கு ஒரு குட்டி கடாயை வச்சுட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுருக்கணும். ஃபுல் ஸ்லோவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறமேட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறமேட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த பட்டை கிராம்பில் சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, அப்புறம் இந்த ஸ்டார் அனிஸ் இருக்கும்ல அதில் சின்ன சின்ன பீஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்லோவான ஹீட்லேயே கடாயில் போட்டு நல்லா வாட்டி எடுக்கலாம். வாட்டி எடுக்கும்போது ஃபுல்லாக மசாலா தீயக்கூடாது. இதை பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கேன். ரொம்ப பொறுமையாக வச்சு நீங்கள் வந்து மசாலா தீயாமல் பொரித்து எடுக்கணும். ஸ்லோவாக வச்சு பண்ணும்போது தான் வந்து அதில் வந்து தீயாது. நீங்கள் வந்து அதே மாதிரி நல்லா பொடி ஆகிற அளவுக்கு அந்த மசாலாலாம் வந்து பொரிஞ்சு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணதாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா வந்து சிக்கன் வெந்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பெப்பர் சிக்கன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதை அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இதுலேயே தான் நம்ம இப்போ பெப்பர் சிக்கனும் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ஒரு வேளை பெப்பர் வேண்டாம் ரொம்ப சூடுனா நீங்கள் இப்படியே இறக்கி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு. ஆனால் இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த மசாலா பாருங்கள், நான் எவ்வளோ நேரமாக வந்து இதை வந்து பொரிச்சேன்னு தெரியுமா? ஒரு 5 மினிட்ஸாவது ஸ்லோவாக வச்சு அப்படியே பொரிச்சிட்ருந்தேன். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் போட்டு தாங்க இடித்தேன் நான். இடிக்க வந்து அப்படியே க்ரஷ் ஆகும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து நான் நல்லா கல்லில் போட்டு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சிக்கனை வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுருந்தேன் பாருங்கள். கொஞ்சமாக அந்த தண்ணி வற்றி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் நுணுக்கிட்டு வந்த பெப்பர் மசாலாவை இது கூட நான் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆக தேவையில்ல. 2 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கப்புறம் கசப்பு எடுத்துக்கும். ஏன்னா அந்த மிளகு போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா பரட்டி விடணும். நம்மளுக்கு வந்து சூப்பரான பெப்பர் சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பாடில் அள்ளி போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இட்லியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தோசையோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் சமையலுக்கு வீட்டில் கொடுத்து பாருங்கள். உங்கள் சமையலுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் அடிமையாகிடுவாங்க. என் சமையல் எல்லாத்துக்கும் நான் அடிமை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க. ஆனால் இந்த பெப்பர் சிக்கன் செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள், பார்க்கவே ரெடியான பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.